Hey guys, welcoming you all. Thank you for supporting our channel. Like உங்களோட சப்போர்ட்ஸ் அண்ட் லவ் வந்து எப்பவுமே இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஓகே, நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக்னா, உங்கள் பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்களா, உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்ற மெசேஜுமே நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நான் வந்து பைல் 1 அண்ட் பைல் 2 சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பைல் 1 வந்து டார்க் ப்ளூ கலர் ஸ்டார், டார்க் ப்ளூ ஸ்டார். பைல் 2 வந்து எல்லோ கலர் ஸ்டார். ஓகே, அதனால டீப்பா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து உங்க பைல் செலெக்ஷனை பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பைல் பார்க்கலாம். டார்க் ப்ளூ ஸ்டார்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓ மை காட், உங்களுக்கு டார்க் ப்ளூ ஸ்டாரே உங்களுக்கு வந்திருக்கு. ஸ்டார் கார்டு வந்திருக்கு, பார்க்கலாமா? உங்களுக்கு இன்னைக்கு சேனல்டு மெசேஜும் நான் வச்சிருக்கேன், பார்க்கலாம். ஓகே, pile 1 dark blue star. Okay, ஸ்டார் பக்கத்துல யாருன்னு பாத்தீங்களா? ஓகே காய்ஸ், பார்க்கலாம். ஸோ உங்க ட்ரெயினி டேஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா உங்களுக்கு? ஓகே, சேனல் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ எவ்ரி ஒன் லவ்ஸ் சேனல்டு மெசேஜில். ஓகே, பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் சேனல்டு மெசேஜ் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் நம்ம சேனல்ல மெசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, we get a lot of messages. ஓகே, எனர்ஜெட்டிக்கான பர்சன் தெரியுது உங்க பர்சன். கார்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு, பார்க்கலாம். ஓகே, let's see. I get one more card. Okay, I got a lot of cards. ஓகே, எடுக்கிறேன். விழுந்துருச்சு. பார்க்கலாம். voice cards. ஓகே 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 ஏ பார்க்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் மெசேஜ் வந்திருக்குன்னு உங்க பர்சன் கிட்ட இருந்து.
ஃபர்ஸ்ட் நான் இந்த மெசேஜ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீடிங்ஸ்குள்ள டேரட்ஸ்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக இந்த சேனல் மெசேஜ் பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வி காட் அ எஸ். எஸ். Can I call you? Can I call you? I still have your photos in my phone. I still have your photos in my phone. I want to hold your hand. I want to hold your hand. Bad habits. Bad habits. So many things remind me of you. So many things remind me of you. Karmic. 1 month. Rejected. I'm coming back. Please be patient. I'm coming back. Please be patient. Money. You are the reason I smile. You are the reason I smile. Soulmate connection. Soulmate connection. I look for you everywhere. I look for you everywhere. I'm sorry for blocking you. I'm sorry for blocking you. I can't stop thinking about you. I can't stop thinking about you. I miss your voice, your laugh, your touch. I miss your voice, your laugh, your touch. I'm planning to surprise you. I'm planning to surprise you. Love at first sight. Love at first sight. I want to kiss you. I want to kiss you. Divine connection. Divine connection. I want to talk to you, Lord, in my head. I want to talk to you, Lord, in my head. Coffee date. We get a beautiful message. Coffee date. Wow. உங்க எத்தனை பேருக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்? ஆக்சுவலி நீங்க பாக்குற இந்த பைல் வந்து ஒரு காஃபி லவரா இருப்பீங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஆர் த ஸ்டார். நான் சொல்லியிருந்தால யூ ஆர் த ஸ்டார். ரியலி யூ ஆர் த ஸ்டார். பக்கத்துல த கிங் ஆஃப் வாண்ட், த எனர்ஜெட்டிக் பர்சன். யுவர் பர்சன் இஸ் எனர்ஜெட்டிக் பர்சன். எவ்வளோ சண்டை போட்டாலும் எவ்வளோ பேசினாலும் உங்க பர்சன் வந்து லோவே ஆக மாட்டாங்க. ரொம்ப எனர்ஜிக்கா இருக்காங்க. ஃபியர்லெஸ்ஸாகவும் இருப்பாங்க. எவ்வளோ சண்டை வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாவுமே உங்க பர்சன் வந்து இருப்பாங்க. ஸோ ஸ்டில் இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னாச்சு ஏதாச்சும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் வந்து பிரேக் ஆகிட்டுன்னா ரொம்ப ஹெட் ஓவரான ஒரு கிங் இங்க தெரியுறாரு. மேஸ்குலின் ரொம்ப ஹெட் ஓவரான மேஸ்குலினா இருக்காரு பார்க்க. எவ்வளவுதான் இன்டெலிஜென்ட் இந்த மேஸ்குலின் இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தாலுமே அவரால் எல்லா கான்வர்சேஷனும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சாலுமே ஹெட் ஓவர் தலைகணம் ரொம்ப அதிகமான பர்சனா இருக்காங்க உங்க பர்சன். ஸோ நீங்க ஏதாச்சும் போய் கேட்குறீங்க, ஏதாவது சண்டை போட்டுறீங்க, பயங்கரமா பேசுவாங்க. இவங்க பேசுறதுல வந்து லா சொல்லுவாங்க. லா அப்படி லா படிச்சவங்க பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுற பர்சனா வந்து உங்க பர்சன் வந்து இருப்பாங்க. பட் உங்க பர்சனுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ஃப்ரெண்ட்லியா, ஃபன்னியா இருக்காங்க. ஹெட் ஓவராகவும் இருக்காங்க. பட் ரொம்ப ரொமான்டிக் கைண்ட் ஆஃப் பர்சனாவுமே இருக்காங்க. எஸ், நமக்கு வந்து ரொமான்டிக் கைண்ட் ஆஃப் மெசேஜுமே வந்திருக்கு. ஐ வாண்ட் டு கிஸ் யூன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எஸ், தட் இஸ் பியூட்டிஃபுல். பார்க்கலாம். உங்க ரிலேஷன்ஷிப் வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தெரியும்ல, பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க், ஒரு லவ் வரும்ல. அந்த பர்சன் ஷீ இஸ் மை கேர்ள், ஹீ இஸ் மைன், ஹீ இஸ் மை பாய், அந்த மாதிரி இருக்கும்ல. பார்த்த உடனே ஸ்பார்க் ஆகி லவ்லாம் வந்து பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மேஸ்குலின் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. எஸ். ஸோ இந்த மேஸ்குலினுக்கு வந்து நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கும் பாஸ்ட்ல. நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கு. பேட் ஹேபிட்ஸ் மீன்ஸ் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப வந்து ரொமான்டிக்கான பர்சனா இருக்காங்க உங்க பர்சன். ஸோ அதனாலுமே உங்களுக்கு வந்து எந்த பாக்கியிருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். மணி வந்து மேஜர் ரோல் இந்த ரிலேஷன்ஷிப்ல. மணி தான் ரொம்ப ஒரு மேஜர் ரோல் வந்து இந்த மணி வந்து பிளே பண்ணிருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல. பாக்குறப்பவே தெரியுது. லைக் நீங்க வந்து எவ்வளவுதான் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அது பத்தாம போயிருக்கும்.
நீங்க தான் வந்து ஒரு அவுட்டிங் கூட்டிட்டு போறதுனாலுமே நீங்க தான் ஸ்பெண்ட் பண்றது. ஒரு ஒரு சாக்லேட் வாங்கி குடுக்கறதுனாலும் நீங்க தான் பண்றது. எல்லாமே நீங்களே தான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாஸ்குலினுக்கு ஆக்சுவலி ஒரு ஃபோன் ரீசார்ஜ்னாலுமே நீங்க பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து இந்த மாஸ்குலின் வந்து உங்ககிட்ட நடந்திருப்பாங்க. ஸோ இது கார்மிக் பேட்டர்னா போயிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்குறப்ப ரொம்ப கார்மிக்கான ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. ஸோ கார்மிக் பேட்டர்ன் ரிலேஷன்ஷிப் தான் இது. ஸோ இப்போ கரண்ட்லி உங்க பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, so many things remind me of you. எனக்கு பாஸ்ட்ல பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு இப்போ வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்கு. நீங்க சின்ன சின்னதா கேர் பண்ணிருப்பீங்களா உங்க பர்சனை? சாப்பிட்டியா, என்ன பண்ற, எங்க இருக்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்கல்ல. எல்லாம் ஏதோ சாங் டெடிகேட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ இந்த மாதிரி அவரை வந்து யாருமே ட்ரீட் பண்ணதே இல்லை பாஸ்ட்ல. நீங்க தான் வந்து அந்த பர்சனை வந்து இப்படி ட்ரீட் பண்ணிருக்கீங்க. ஸோ அவரோட எக்ஸ்லாம் இருக்காங்களே, மேபி இருந்தாங்கன்னா வந்து அவங்க கூட இந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டியா இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பர்சன் அவ்வளோ கேர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கேரிங்காக ஏங்குற ஒரு பர்சனாவுமே இந்த பர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்களோட தலைக்கான குணம் வந்து ஒரு கேரிங்கே இல்லாம வளர்ந்ததுனால அவங்களுக்கு அந்த தலைக்கான குணம் இது இருந்திருக்கும் இந்த பர்சனுக்கு. ஸோ நீங்க வந்து அவளை அவ்வளோ கேர் பண்ணீங்கல்ல, சாரி அவ்வளோ கேர் பண்ணீங்கல்ல, அது எல்லாமே உங்க பர்சன் வந்து மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேன் ஐ கால் யூ? நான் கால் பண்ணலாமா? இல்ல நீங்க வந்து கால் பண்ண ரொம்ப இது ஈகரா இருக்க மாதிரி தெரியுது. உங்க பர்சன் எப்போ கால் பண்ணுவாங்க, நம்மளே கால் பண்ணி பேசிடலாமா? சில பேர் பிளாக்லயே இருப்பீங்க, எப்ப அன்பிளாக் பண்ணுவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ கேன் ஐ கால் யூ? இது வந்து உங்க எனர்ஜியா தெரியுது. கேன் ஐ கால் யூ? நீங்க வந்து உங்க பர்சன் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது அவரோட ஃபோன் காலுக்காக. ஸ்டில் ஹாவ் யுவர் ஃபோட்டோஸ் இன் மை ஃபோன். உங்க பர்சன் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. டெலிட்லாம் பண்ணாம அவரோட ஃபோன்ல வந்து பத்திரமா வந்து உங்க ஃபோட்டோலாம் வச்சிருக்காங்க. ஐ வாண்ட் டு ஹோல்ட் யுவர் ஹேண்ட். ஆல்ரெடி சொல்லியிருந்தல, இந்த மாஸ்குலின் ரொம்ப ரொமான்டிக்கான மாஸ்குலின்லி. எஸ், ஐ வாண்ட் டு ஹோல்ட் யுவர் ஹேண்ட். நீங்க 2 பேருமே வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி ஒரு லாங் வாக் போயிருப்பீங்க. பார்க் அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு மார்னிங் ஆர் ஈவினிங் டைம்ல வந்து ஒரு லாங் வாக் வந்து போயிருப்பீங்க இந்த பர்சன் கூட நீங்க. எஸ், நீங்க லவ் பண்ணி 1 month இருக்கலாம், ஒரு பிரேக்கப்ல 1 month நீங்க வந்து இருக்கலாம். ஓகே, எஸ், இந்த மாஸ்குலினுக்கு ஏதோ ஒரு பேட் ஹாபிட் இருக்குங்க. நான் லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிஜெக்டட் மீன்ஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாஸ்குலின் வந்து உங்களை கேர் பண்ற அளவுக்கு நீங்க மாஸ்குலினை கேர் பண்ணிருப்பீங்க. சாரி, உங்க பர்சன் நீங்க கேர் பண்ணிருப்பீங்க. உங்க பர்சன் வந்து வேற யாரோ கேர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா நிச்சயமா வந்து வேற ஒரு நபரை வந்து அவங்க அதிகமா வந்து கேர் பண்ணியிருப்பாங்க. கேர் பண்றது, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்டில் அவங்க வந்து அந்த பர்சன் வந்து ஒரு பேடான பர்சனா இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு குட் ஹார்ட்டட் பர்சனை மிஸ் பண்ணிட்டேன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்க பர்சன் வந்து நினைக்கிறாங்க. ஐம் கம்மிங் பேக், ப்ளீஸ் பி பேஷண்ட். நான் உங்ககிட்ட வரேன், நீ கொஞ்சம் பேஷண்டா இரு. நான் உங்ககிட்ட வரேன், நீ கொஞ்சம் பேஷண்டா அமைதியா இரு, கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனும் இங்க இந்த பைல் 1க்கு வந்து வந்திருக்கு. மணி அப்படி சொல்லுங்க, மணி வந்து ஒரு பிக்கஸ்ட் ரோல் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல பிளே பண்ணியிருக்கு. அது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஓகே, யூ ஆர் த ரீசன் ஐ ஸ்மைல். ஸோ கைஸ், இங்க வந்து இது ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ்ல, யூ ஆர் த ரீசன் ஐ ஸ்மைல். உன்னாலதான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன், உன்னாலதான் நான் ஹாப்பியா இருக்கேன், நீ தான் அதுக்கு ரீசன் சொல்றப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நீங்க அந்த அளவுக்கு அந்த மாஸ்குலினுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பர்சனா இருந்திருக்கீங்க அவரோட லைஃப்ல. ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லா அந்த இடத்துல வந்து தெரியுது. நீங்க எவ்வளவு ஸ்பெஷலான பர்சனா அந்த இடத்துல வந்து இருந்திருக்கீங்க. உங்களை தவிர வேற யாரும் அவர் வந்து கேர் பண்ணல அப்படின்னு சொல்றப்பவுமே ரொம்ப அழகா இருக்கு இந்த கனெக்ஷன். ஸோ நம்ம டீட்டெயிலும் சோல்மேட் கனெக்ஷன். எஸ், சோல்மேட் கனெக்ஷன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஷீ இஸ் மை கேர்ள், ஹீ இஸ் மை பாய். அந்த மாதிரி வந்து பார்த்த உடனே இவன் தான் என்னோட சோல்மேட், இவ தான் என்னோட சோல்மேட், அந்த மாதிரி வந்து உங்களுக்கே வந்து இருந்திருக்கும். ஐ லுக் ஃபார் யூ எவ்ரிவேர். வாட் அ பியூட்டிஃபுல் மெசேஜ்ங்க. ஐ லுக் ஃபார் யூ எவ்ரிவேர். எல்லா இடத்துலயும் நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், அவனோட ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு. லைக் நீங்க ஏதாவது ஷர்ட் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அதை வந்து டக்குன்னு ஒரு பார்த்து எல்லா இடத்துலயும் நீங்க இருக்க மாதிரி ஒரு ஷர்ட்ஸ், ஒரு ஃபோன், ஒரு சாங்கு, உங்க போட்டோஸ், அந்த மாதிரி டக்குன்னு ஒரு
இந்த பீரியட்ல பார்த்து ஐ லுக் ஃபார் எவ்ரிவேர். நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கேன். நான் உன்னோட மெமரிஸாவே இந்த இடத்துல இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படின்னு வந்து உங்க பர்சன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐம் சாரி ஃபார் பிளாக்கிங் யூ. உங்களை ரொம்ப அதிகமா கஷ்டப்படுத்தி தான் இந்த மாஸ்குலின் வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. உங்க பர்சன் அதிகமா உங்களை சண்டை போட்டு அந்த அளவுக்கு உங்களை வந்து உடைச்சிருப்பாங்க. உடைச்சிட்டு தான் வந்து பிளாக்குமே பண்ணியிருப்பாங்க. ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. அகெயின் பியூட்டிஃபுல் மெசேஜுங்க. ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. உன்னை நினைக்காம இருக்கவே முடியல. நீ பண்ண அவ்வளோ ஒரு அன்பு, பாசம் எல்லாமே எனக்கு இப்போ கண் முன்னாடி வருது. உன்ன மாதிரி என் லைஃப்ல யாருமே இல்லை. அகெயின் இந்த மெசேஜ் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி யாருமே ஸ்பெஷல் பர்சன் என்னை வந்து அவ்வளோ வந்து டீப்பான லவ் கேர் பண்ணதே இல்லைன்னு இந்த பர்சன் வந்து சொல்றாங்க. ஐ மிஸ் யுவர் வாய்ஸ், யுவர் லவ், யுவர் டச். உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டான வாய்ஸா இருக்கும். ரொம்ப பார்க்கவே ஒரு பியூட்டிஃபுல்லான வாய்ஸா இருந்திருக்கும். ஏன்னா உங்க பர்சனோட வாய்ஸ் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க கூட இதை மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க பர்சனோட வாய்ஸ், அவங்க சிரிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். உங்க பர்சன் லைட்டா டச் பண்ணாலே வந்து ஒரு கியூட் மொமெண்ட்ஸா வந்து இருந்திருக்கும். அந்த டச்சிங் மொமெண்ட்ஸ்லாம் வந்து அது ஆல்ரெடி வந்திருக்குல. ஐ வாண்ட் டு ஹோல்ட் யுவர் ஹேண்ட். எஸ், அதெல்லாம் உங்க பர்சன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களுமே மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐம் பிளானிங் டு சர்ப்ரைஸ் யூ. எஸ், ஐ திங்க் உங்க பர்சனோட பர்த்டே மந்த் வருதோ என்னமோ. நீங்க வந்து சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியுது. இது வந்து எல்லாருக்குமே பொருந்துமான்னு தெரியல. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். எஸ், ஸ்பார்க்கிங் லவ். காஃபி டேட். எஸ், காஃபி லவரா நீங்க இருப்பீங்க கண்டிப்பா. எனக்குமே வந்து காஃபி ரொம்பவே பிடிக்கும். லைக் காஃபி டேட் போயிருப்பீங்க. ஒரு காஃபி ஷாப் கண்டிப்பா அந்த பைல் வந்து போயிருப்பீங்க. இல்லை உங்க பர்சனுக்கும் காஃபி பிடிக்கலாம், உங்களுக்குமே காஃபி ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐ வாண்ட் டு கிஸ் யூ. ரொமான்டிக் பர்சன் சொன்ன, ரொம்ப ரொமான்டிக் பர்சன் இங்க. நான் வந்து இங்க ஐ வாண்ட் டு கிஸ் யூ தான் இருக்கு. பட் இவங்க ரொம்ப ரொமான்டிக் கைண்ட் ஆஃப் பர்சன் தான் இருக்காங்க. ஓகே, டிவைன் கனெக்ஷன்ன்றத போவே லைக் அதுதான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஸ்பார்க், ஒரு டிவைனே உங்களை வந்து மீட் பண்ண வச்சிருக்கோம். இந்த பர்சனை நீங்க வந்து மீட் பண்ணதை வந்து சாதாரணமா மீட் பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க மீட் பண்றப்பவே வந்து இந்த பர்சனை ஏன் நான் பார்த்தேன், என் லைஃப்ல ஏன் இவங்க வந்தாங்க, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். ஐ டாக் டு யூ லார்ட் இன் மை ஹெட். என் மனசுக்குள்ள, என் மண்டைக்குள்ள நிறையவே இருக்கு உங்ககிட்ட பேசணும்னு. என் மனசுக்குள்ள நிறையவே இருக்கு, ஆனா அது தாண்டி மண்டைக்குள்ள அதிகமா இருக்கு அப்படின்ற இந்த பர்சன் வந்து சொல்றாங்க. எஸ் காய்ஸ், ரிலேஷன்ஷிப் வந்து ஃபெமினன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நான் ஸ்க்ரீனே ரொம்ப வந்து ஹெட்டோவா காமிச்சுக்கிட்டாலுமே வந்து அவருமே ரொம்ப டீப்பா தான் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சனை பத்தி அவர் கண்டிப்பா ரிவீல் ஆகியிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த எப்படி வந்து பேசுறது, கேன் ஐ கால்யூன்னு கேட்கிறாரு பாத்தீங்கன்னா, இப்படி நான் காண்டாக்ட் பண்றது உங்களை, அந்த மாதிரி. சில பேர் வந்து பாக்குற நீங்க நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். இல்லை அவருமே வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணாம ஒரு கில்ட்ல இருக்க மாதிரியுமே இந்த பர்சன் வந்து தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு கண்டிப்பா நியூ பிகினிங்ஸ் இருக்கு. ஸோ உங்க பர்சன் என்ன கேட்கறாங்க, சாரி நீங்க 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 தான் கேட்குறீங்க, உங்க பர்சன் இல்லை. ஏதோ நடந்திருக்கு, ஏதோ ஒரு ஜஸ்டிக்ஸ் வந்து உங்க பர்சன் கண்டிப்பா கொடுக்கணும், ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கணும் உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் பைல் 1க்கான ரீடிங். உங்களுக்கு பைல் 1 ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு காஃபி பிடிச்சவங்க காஃபியும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே guys, thank you so much for pile 1. See you later guys. Hey pile 2, பார்க்கலாமா உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு. வாவ் வாவ் இல்லை, அத்தின வேற கார்னன்ஸ் எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, பார்க்கலாம் பைல் 2. சில பேர் மூவ் ஆன் பண்றீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து. பார்க்கலாம் கைஸ். சேனல்டு மெசேஜும் உங்களுக்கு இருக்கு. சேனல்டு மெசேஜும் நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, கிராஸா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, okay, we get a lot of messages.
ஓகே. ஓகே பார்க்கலாம். சேனல்டு மெசேஜ் எடுத்துடலாம். Who all love channeled message? Comment me. கைஸ் உங்களுக்கு சேனல்டு மெசேஜ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இதுக்கப்புறமா உங்களுக்கு சேனல்டு மெசேஜ் நான் வந்து போட்டேன். நம்ம வீடியோஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒன்ஸ் அகெயின் கைஸ் நான் ஷஃபிள் பண்ணிக்கிறேன். நீங்க ரொம்ப லோவான எனர்ஜில இருக்க மாதிரி தெரியுது. பைல் 2 டூட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஓகே. we get a lot of messages here பார்க்கலாம். இன்னும் சுத்தம் இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மூவிங் அவுட் எனர்ஜிக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. மூவ் பண்ணிடலாம், இதுக்கு மேலே முடியாது, ரொம்ப க்ளோஷராக போயிடும். நம்ம ரொம்ப க்ளோஷராக போயிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த பர்சன் வந்து நம்மக்கிட்ட வர மாதிரி தெரியல, பேசுகிற மாதிரி தெரியல அப்படின்னு வந்து இந்த பை 2 சூஸ் பண்ணியிருக்கீங்களா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சேனல் மெசேஜ் படிச்சுட்டு அப்புறம் கேரட் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சேனல் மெசேஜ் டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் we get a bad habits. Bad habits. Right time. No. Money. I want to hold your hand. I want to hold your hand. Can I call you? Can I call you? I want to kiss you. I want to kiss you. I wish I treat you better. I wish I treat you better. I miss your voice, love, touch. I miss your voice, love, touch. I'm not okay. I'm not okay. Yes, third person, 6 months. Rethink. Rethink. I love you. I love you. 1 month. I want to regain your trust. I want to regain your trust. Papama. Carrotல. Guys, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எதனால ஒரு நோ கான்டாக்ட் மாதிரியும் தெரியுது, ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் மாதிரியும் தெரியுது. ஸ்டில் நீங்கள் உங்கள் பர்சன் கூட பேசிட்டு இருக்கலாம் நார்மலாக. என்னன்னா என்ன, ஒரு நாளைக்கு நல்லா பேசுறது, கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருக்கிறது. ஸோ அதெல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ரொம்ப க்ளோஸராக போயிருப்பீங்க, பாஸ்டில் ரொம்ப க்ளோஸராக போயிருப்பீங்க உங்கள் பர்சன் கிட்ட. பரவாயில்ல, சண்டை வந்து போடலாம், கேட்கலாம், பார்த்துக்கலாம், இவங்ககிட்ட கேட்டே ஆகணும், அட்லீஸ்ட் இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணணும், என் கூட இருக்கிறதுக்கு நான் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி இந்த பர்சனை நான் என் கூட கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் வந்து இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ரீடிங் பார்க்குறப்போவே மாஸ்குலின் எனர்ஜி அதிகமாக இருக்குங்க. ஐ திங்க் சூஸ் பண்ணது கண்டிப்பாக மாஸ்குலினாக இருக்கலாம். எஸ், இந்த உங்கள் பர்சன் இருக்காங்களே, உங்கள் பர்சன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க.
உங்களை எப்படியாச்சும் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு பயம் வந்து அவங்க கண்ணுக்குள்ள இருக்கு. நீங்க எங்க போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. நீங்க வந்து உங்க உங்க பர்சன் வந்து ரொம்பவே நீங்க ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. லைக் ஒரு இன்செக்யூரா ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. லைக் நீ என்ன இப்படி இருக்க பாக்குறதுக்கு, அந்த மாதிரி கூட நீங்க இன்சல்ட் பண்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருந்திருக்கு. பாஸ்ட்ல இப்படி இன்சல்ட்டும் பண்ணியிருப்பீங்க உங்க பர்சன். பட் உங்க பர்சன் ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சனா இருக்காங்க. சேஞ்சு பழகிட்டு பாக்குறப்பவே தெரியுது. ஸோ லைக் நீங்க வந்து அவங்கள விட பெட்டரா இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கு. நீங்க அவங்களோட பெட்டர், அவங்க உங்களோட பெட்டர் இல்லைன்னு. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் அந்த பர்சன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிருப்பீங்க. நீ பார்க்கவே நல்லாவே இல்லை, அந்த மாதிரி ஒரு வேர்ட்லாம் யூஸ் பண்ணி அவ்வளோ வந்து காயப்படுத்தியிருப்பீங்க இந்த மாஸ்குலின். எஸ், பட் அதையும் தாண்டி யூ ஹாவ் அ பியூர் லவ் வித் யூ. யூ ஹாவ் அ பியூர் லவ் வித் யூ மேம். அது பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்குறப்போவே. பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஸோ ஆக்சுவலி இந்த பர்சன் உங்களுக்கு கேர் பண்ண அளவுக்கு வேற யாருமே கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் வந்து அவ்வளோ லவ்வோட அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. உங்களை தவிர அவர் யாருமே கேர் பண்ணியிருக்க மாட்டார். அவர் வந்து ரொம்ப ஜாலியா ஃப்ரீடமா சுத்தின்னு இருக்க ஒரு பர்சனா இருப்பார். அந்த பர்சன் இந்த அளவுக்கு வந்து உங்களை தேடி வந்து அவ்வளோ கேர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பர்சனெல்லாம் இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க. லைக் உங்க ஃப்ரெண்டை வச்சு கூட ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருப்பீங்க. தேர்ட் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து வச்சு இன்சல்ட் பண்றது அந்த மாதிரியுமே நீங்க வந்து பண்ணியிருப்பீங்க. எஸ், அந்த பர்சன் வந்து நினைச்சிருப்பீங்க இந்த பர்சன்லாம் பேசுவாங்களா, இவங்கெல்லாம் பேச முடியாது, நம்ம ஹர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நீங்க இருந்திருப்பீங்க. பட் உங்க பர்சன் வந்து அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி இருக்கும், கிளியரா இருக்கும், கட் அண்ட் கிளியரா இருக்கும். ஒரு கிளாரிட்டினா இதுதான் கிளாரிட்டி அப்படின்னு அளவுக்கு உங்க பர்சன் வந்து பேசுவாங்க. ஸோ நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த பர்சன்ட்லாம் கோவப்பட தெரியுமா, இவங்கெல்லாம் இன்னும் கோவப்பட போறாங்க. பட் சீரியஸ்லி அந்த பர்சன் வயலண்ட் ஆனாங்களா, நீங்க யாருமே அந்த பர்சன் வந்து நிக்க முடியாது. மேஸ்குலின் வந்து அப்படிதான் ஃபுல்லா மேஸ்குலினா இருக்கு. ஐ திங்க் இந்த பாக்குற பைல்டு வந்து கண்டிப்பா நிறைய மேஸ்குலின்ஸா இருக்கலாம். எஸ், பார்க்கலாம். ஸ்விட்ச் டு ஆக்ஷன் தாங்க இந்த மேஸ்குலின். அவர் வந்து என்னதான் வந்து பாசம் அவ்வளோ காட்டினாலுமே அந்த மேஸ்குலினுக்குமே ஒரு கோவம் வரதான் செய்யும். அந்த மேஸ்குலின் கோவம் தான், அந்த மேஸ்குலினால யாருமே வந்து நிற்கவே முடியாது. கண்டிப்பா எவ்வளவுதான் ஜாலியா ஒரு பர்சனா இருக்காங்க. இந்த பர்சன் வந்து இவ்வளோ உடஞ்சிருக்காங்க. இவ்வளோ ஜாலியான பர்சன் தெரியுமா இந்த பர்சன். அவ்வளோ ரொம்ப சைல்டான பர்சன் தான். ரொம்ப சைல்டிஷ் திங்ஸ் இந்த மாதிரி நல்லா பேசுவாங்க. ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. பிரைட் ஐடியாஸ் உள்ள ஒரு பர்சன்ஸ். ஸோ அந்த பர்சன்ஸ் வந்து இப்படிலாம் இருக்கப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அந்த பர்சனுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எஸ், மணின்ற விஷயம் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அது நான் இன்சல்ட்ன்னு சொல்லியிருந்தேன்ல, இன்சல்ட். உங்ககிட்ட எதுவுமே இல்லை, யூ டோன்ட் ஹாவ் டு பி இன் அ ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்களோ, உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கிறதுக்கே தகுதி இல்லை, அந்த மாதிரி வந்து உங்க பர்சனை ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அவரால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் இதெல்லாம் ஒரு கிஃப்டா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. நீங்க வேற ஒரு பர்சன் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க தான் வந்து வாங்கி கொடுக்குது. அந்த எக்ஸ்பான்சிவான திங்ஸ்க்கு வந்து ஆசைப்படுற ஒரு பர்சனாவுமே தெரியுது. ஓகே, பட் ஸ்டில் நீங்க வந்து ஒரு ரியலைசேஷனுக்கு வந்துட்டீங்க. ஓகேவா, ரியலைசேஷனுக்கு வந்துட்டு அந்த பர்சன் உங்களை பிளாக்கே பண்ணியிருப்பாங்க, பேசக்கூடாது அப்படின்னு அவங்க போயிருப்பாங்க. போனாலுமே வந்து நீங்க போயிட்டு ஒரு ஒரு ஸ்பைங் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்க பர்சனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு கரண்ட்ல லைஃப்ல, ஏதாவது ஸ்டோரி ஏதாவது அப்டேட் பண்றாரா, ஸ்டேட்டஸ் ஏதாவது போடுறாரா, கமிட்டடா சிங்கிளா அப்படின்னு வந்து நீங்களுமே வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்க ஒரு பர்சன் கூட டீல் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த பர்சன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உடைச்சிருப்பாங்க, பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க அகெயின் போயிட்டு அந்த பர்சன் கிட்ட பேசணும்,
அப்படின்ற ஒரு எனர்ஜிக்குமே நீங்க வந்திருப்பீங்க. ஸோ அவரோட லவ் வந்து அந்த பர்சன் நீங்க உடைச்சிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த லவ் அண்ட் கேர் அவர் கொடுத்த கிஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த குயின் ரொம்ப எப்படி சொல்றது, தலைகணமான ஒரு குயினா தான் இருக்காங்க. எஸ் பாப்போம். ஸோ பேட் ஹேபிட்ஸ்ன்றது இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நான் என்ன சொல்றேன்னா, ஸோ நீங்க அந்த பர்சனை இன்சல்ட் பண்ணது என்னமோ உங்களோட பேட் ஹேபிட்டா இருக்கும் போல, ரொம்ப ஒருத்தவங்க இன்சல்ட் பண்றது. ஸோ தட்ஸ் ஐ திங்க் இது உங்க பர்சனல் எனர்ஜி இல்லை, அது உங்களோட எனர்ஜி தான். பேட் ஹேபிட்ஸ், ரைட் டைம். ஸோ இந்த மேஸ்குலினே இப்போ இந்த மேஸ்குலின் பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கா இருக்காரு. ஃபர்ஸ்ட் ரொம்ப வைலண்டா இருந்தாரு. இப்போ ஒரு கிங், ஒரு கிளாரிட்டி அந்த மாதிரி இந்த மேஸ்குலின் வந்துட்டார். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ரைட் டைம். ஸோ நீங்க அகெயின் பேட்சப் ஆகணும், பேசணும், ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணணும். திஸ் இஸ் அ ரைட். பட் உங்க பர்சன் நீங்க பேசுறதுக்கு தான் ரைட் டைம். பட் ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஒரு டீல் பேச போறீங்க, அகெயின் நீங்க பேசணும் அந்த பர்சன் கிட்ட நினைச்சீங்கன்னா தெர் இஸ் நோன்ற ஆன்சருமே இருக்கு. லைக் மணின்றதுமே அதான் சொன்ன மணி அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ உங்க பர்சன் அந்த அளவுக்கு அந்த மணி ரிலேட்டட் ப்ராப்ளம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிருப்பீங்க. பட் அந்த பர்சன் நவ் ஃப்ளையிங் அ பியூட்டிஃபுல், அவ்வளோ அழகா ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிங்டமும் வச்சிருக்காங்க இந்த பர்சன். ஐ வாண்ட் டு ஹோல்ட் யுவர் ஹேண்ட், ஐ வாண்ட் டு ஹோல்ட் யுவர் ஹேண்ட். இந்த பர்சன் பாஸ்ட்ல உங்க ஹேண்டை ரொம்ப ஹோல்ட் பண்ணும், ரொம்ப திங்க் பண்ணியிருப்பாங்க. எப்படியாச்சும் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும், எப்பவுமே கைவிடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. பட் இப்போ நீங்க நினைக்கிறீங்க ஐ வாண்ட் டு ஹோல்ட் யுவர் ஹேண்ட், ஐ வாண்ட் டு ஹோல்ட் யுவர் ஹேண்ட்னு நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. கேன் ஐ கால் யூ? இப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, அந்த பர்சன் கிட்ட பேசினா நம்மள ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. நீங்க அட்லீஸ்ட் நீங்க ஒரு டெக்ஸ்ட் கூட பண்ணிருப்பீங்க, கேன் ஐ கால் யூ நம்மளோட டெக்ஸ்ட்டுமே நீங்க பண்ணிருப்பீங்க. ஓகே, அகைன் மெசேஜ், ஐ வாண்ட் டு கிஸ் யூ, ஐ வாண்ட் டு கிஸ் யூ. இந்த பர்சன் பார்க்கறதுக்கு அவ்வளோ ரொமான்டிக்காலாம் இல்லை உங்களோட பர்சன். பட் இப்போ ஐ வாண்ட் டு கிஸ் யூன்ற மெசேஜுமே நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த மெசேஜ் உங்க பர்சன் கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு. ஐ வாண்ட் டு கிஸ் யூ, ஐ விஷ் ஹேட் ட்ரீட் யூ பெட்டர், ஐ விஷ் ஹேட் ட்ரீட் யூ பெட்டர். நீங்க இந்த பர்சனை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாம பெட்டரா ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனுக்கு நீங்க கண்டிப்பா வந்திருப்பீங்க. ஸோ நீங்க அவங்க கிட்டயுமே சொல்லியிருப்பீங்க. இது சொல்ற ஐடியால இருக்கீங்கன்னா கண்டிப்பா போய் சொல்லுங்க. ஐ விஷ் ஹேட் ட்ரீட் யூ பெட்டர், ஐ மிஸ் யுவர் வாய்ஸ், லாஃப், டச். எஸ், நீங்க அந்த பர்சன் என்னதான் அந்த பர்சன் கிட்ட நீங்க அவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பர்சன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் கண்டிப்பா உங்க கேர் கண்டிப்பா அவ்வளோ கேர் பண்ணியிருப்பாங்க. உங்களோட வாய்ஸ் இருக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும் உங்க வாய்ஸ். எஸ், ஐம் நாட் ஓகே. உங்க பர்சன் நீங்க ஹர்ட் பண்ணதுக்கு ஐம் நாட் ஓகேன்ற ஆன்சர் தான் சொல்றாங்க. ஐம் நாட் ஓகே, நான் இப்போ ஓகேவா இல்லை, நீ நான் அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, எஸ் எஸ்ன்ற ஆன்சரும் வந்திருக்கு. ஓகே, அது நான் லாஸ்ட்ல சொல்றேன் ஏன் எஸ்ன்னு வந்திருக்குன்னு. ஓகேனா இங்க நோனோட ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, பார்க்கலாம். தேர்ட் பர்சன், எஸ் கைஸ், நீங்க அந்த பர்சனை விட்டு இன்னொரு பர்சனை நீங்க பார்த்தீங்கல்ல, அந்த பர்சன் பெட்டரா இருக்காங்க, அதனால இந்த பர்சனை இன்சல்ட் பண்றது அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் நீங்க அவ்வளோ மிஸ் பண்றீங்க அந்த தேர்ட் பர்சனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க பர்சனை அவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுது. 6 months, ஓகே, உங்க ரிலேஷன்ஷிப் ஒரு 6 months இருந்திருக்குமா, இல்லைன்னா 6 months பிரேக்கப்ல இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. ரீதிங்க், எஸ் கண்டிப்பா நீங்க ரீதிங்க் பண்ணிதாக ஆகணும் இந்த ரிலேஷன்ஷிப். அண்ட் உங்க மைண்ட் செட்டுமே நீங்க ரீதிங்க் பண்ணிதான் ஆகணும் பைல் டு சூஸ் பண்றவங்க. கைஸ், நான் மேஸ்குலின் சொல்றதுக்காக நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது ஃபெமிலினா இருந்தா நீங்க ஃபெமிலினாவும் எடுத்துக்கலாம். ஐ லவ் யூ, பியூட்டிஃபுல் மெசேஜ், ஐ லவ் யூ. எஸ், ஸோ நீங்களும் உங்க பர்சன் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பர்சனுக்குமே உங்க மேல லவ்லாம் இருக்குதான், இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லலை. 1 month, ஓகே, 1 month பார்க்கலாம். ஐ வாண்ட் டு ரீகெயின் யுவர் ட்ரஸ்ட். எஸ், ஐ வாண்ட் டு ரீகெயின் யுவர் ட்ரஸ்ட். நீங்க அகெயின் அந்த மேஸ்குலினுக்கு ட்ரஸ்ட் வரணும், நான் ரீகெயின் பண்ணணும், ஒரு ட்ரஸ்ட்டை நான் வின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜோன்ல இருக்கீங்க. எஸ், குட் லக். பார்க்கலாம். ஓகே, இந்த 1 month 6 month எஸ்ன்றதுக்கு
டவுட்கோ கிளியர் பண்ணிடலாமா? ஸோ எதுக்கு வந்து நோ அப்படின்னா, இப்போதைக்கு நீங்க அந்த பர்சன் கிட்ட பேசுனீங்க, ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டு வரணும்னு போனீங்கன்னா, அதுக்கு வந்து அந்த பர்சன் நோன்ற ஆன்சர் தான் குடுக்குறாங்க. ஓகே? எஸ் எஸ்னா எதுக்கு? உங்கள வந்து ஸ்டில் உங்க மேல அந்த லவ்லாம் இருக்கு அந்த பர்சனுக்கு. ஓகே, வித்தின் 1 மந்த் ஆர் 6 மந்த் இந்த பர்சன் வந்து அகெயின் வந்து ஒரு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ். இந்த நோ வந்து எஸ்ஸா மாறுறதுக்கு இந்த 1 மந்த் ஆர் 6 மந்த் வந்து ஹெவி ரோல் வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேவா கைஸ்? ஓகே? ஓகே. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பைல் 2. கைஸ் ஆக்சுவலி எனக்கு இந்த இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் நமக்கு ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பர்சன் யாருன்னு நமக்கு வந்து தோணுது. கரெக்டான பர்சனா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன் நீங்க வந்து முன்னாடியே ரீதிங்க் பண்ணி இந்த பர்சன் நம்மளோட பர்சனா தான் இருப்பாங்க, கரெக்டான பர்சனா இருக்கணும், கரெக்டா நீங்க சூஸ் பண்றப்பவே நீங்க பெட்டரா சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்புறம் ஏன் இந்த மாதிரி அந்த பர்சனையும் நீங்க வந்து ஹர்ட் பண்ணணும்? எஸ், இதுக்கப்புறம் நீங்க ரிலேஷன்ஷிப் குள்ள போறீங்கன்னா, நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. உங்க டிசைட் பண்ணி ரிலேஷன்ஷிப் செட் ஆகும், அந்த பர்சன் செட் ஆகணும் மட்டும் நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் குள்ள போங்க. ஓகே கைஸ், தேங்க் யூ so much for pile 2. See you later. Thank you. Bye bye.